நம் சிந்தனையை உடல் நலத்தை சீர் செய்து வித்த குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களை மனமொழி மெயிலினால் வணங்குவோம், வாழ்த்துவோம். நல்ல நிர்வாகம் நல்ல வளர்ச்சி கொடுக்கும். இதுதான் உலகத்தினுடைய தாரக மந்திரம். இது 100% வெற்றியை செய்த நமது தலைவர் எஸ்கே மயிலானந்தன் அவர்கள் சேவைக்காக மத்திய அரசு உயரிய விருதான பத்மஸ்ரீ பட்டம் பெற்று உலக சேவா சங்கத்தை ஐநா குழு ஆலோசனை குழு உறுப்பினருக்கு உயர்த்தி 23 நாடுகளுக்கு மேலே இதை பரவச் செய்து 218 அரித்திருக்கோகளை திறந்து 380க்கு பக்கமான கிராம சேவை திட்டங்களை உருவாக்கி இன்றைக்கு 22,000 மரங்காவலர்களாகவும் 18,500 பேராசிரியர்களாகவும் அருள்நிதியின் 10 லட்சக்கணக்கு இருக்கிறோம் பேராசிரியர் உருவாக்கி வழிநடத்தக்கூடிய தலைவர் அவர்கள் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிக்க சொன்னாங்க. அவங்க சார்பில் உங்களுக்கு உலக சேவா சங்கம் அனைத்து பொறுப்பாளர் சார்பில், அனைத்து மண்டலங்கள் சார்பில், விரிவாக்க சார்பில் முதல்ல நன்றியை வாழ்த்தாக தெரிவித்துக்கிறோம். சான்றோர்களே, பிரபஞ்சம் நந்தவனத்தில் இறுதியாக பூத்தமானதான் மனிதன் மாதிரி சொல்லுவான். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகையை புரிந்து கொண்டான். இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை, மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லைன்னு ஒரு மாதிரி சொல்றார். அது அறுத்தந்தி சொல்லுவாங்க, நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்வு தொண்டாற்றி. தான் நோக்கம். வேதாத்திரி நோக்கம் என்னன்னா தொண்டாற்றி இன்பம் காணணும். ஆனால் எப்படி? நீதி நெறி உணர் மாந்தராகி. தெரிஞ்சுக்கிறது அல்ல, உணர்ந்து. வேதாத்திரி உணர்ந்து கொள்வது, வேதாத்திரி தெரிந்து கொள்வதல்ல. ஆகவே அப்படிப்பட்ட இந்த மகாசல் உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காணும் அனைவரையும், நாட்டில் இருக்கிற அனைவரையும், அனைவரையும் நன்றோடு வணங்குகிறேன். இல்லை என்னன்னா, அந்த உணர்வதற்கு சில சிக்கல் இருக்கு. இந்த திருமணம் ஆகி பொண்ணு பிள்ளை மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு பலகாரம் கொடுத்து அனுப்புவாங்க. என்னென்ன பலகாரங்க? முறுக்கு, பொருள் விளங்கா உருண்டை. பொறி உருண்டை அல்லது நிறைய பேர் பொறி உருண்டைன்ட்டாங்க. பொருள் விளங்கா உருண்டை, முறுக்கு, அதிரசம். என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் விளங்காது, முதல்ல தெற்கோடக்கே தெரியாது. இது கலக்குனா மேக்கா இருக்கு, மேக்கா அப்படி இருக்கும். யாரையும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா கணவனே அப்பக்காரம் பிடிச்சவன் தானே. இப்பெல்லாம் வேற. அப்படி இருக்கும்போது பொருளை விளங்கிக்கணும். அதான் சொன்னாங்க, போகும்போது பொருள் விளங்காம தான் இருக்கும். என்ன பண்ணா முதல்ல பொருளை விளங்கு. அப்ப சில குழப்பங்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும். அதான் முறுக்குமா தான் இருக்கும். அதையும் தாண்டி வளர்ந்துட்டேன்னா நீ எப்படி இருப்ப? அதிர்ஷ்டமாக இருப்பாய். நீ கொடுப்பதெல்லாம் மற்றவர்கள் அதிர்ஷ்டமாக இருக்கும். இதுதான் தத்துவம். இதுதான் வேதாந்தி சொல்லுவாங்க. உள்ள வரும்போது இறைத்தத்துவம் தெரிஞ்ச போது பார்த்தா ஒரு குழப்பம் இருக்கும், நூறுக்கு மாதிரி இருக்கும். ஆனால் அதை ஆழ்ந்து ஆழ்ந்து உறைந்து சொல்லுவார். உறைந்து இன்னல் பழைய கொள்ள உலக என்ப அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள என்ன கிடைக்கும்? உலக என்பது அளவு கட்டும். எதை வெறுத்து போக மாட்டாங்க. வேதாத்திரி பிள்ளைகள் எல்லாரும் கான் குடும்பம் சுற்ற ஊழ ஐவ கடமை சிறப்பா செய்யறவங்க. எதை விட்டுட்டு போறவங்க இல்ல, சிறப்பா செய்வாங்க எல்லாமே. அதான் வேதாத்திரியம். அப்ப அந்த கரை நீங்கி அறிவு கரைந்து போக தன்முனைப்பு. நானும் செய்யறோம், நம்மளும் செய்வோம். அந்த அளவுக்கு வேதாத்திரியம் உலக அளவில் இன்னைக்கு இருந்திருக்கிறது. சிறப்பா ஒரே ஒரு சொல்லி போல ஐயாவுடைய பெரும் முயற்சியால டிசம்பர் 28ஆம் தேதி ஆலியார்ல சாமியுடைய மகா வேலை தினம் முடிஞ்ச உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மேல்மட்ட அதிகாரிகள், அதாவது ஹைகோர்ட் ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, அதாவது எஸ்பி, கலெக்டருக்கு மேல கூட டிஸ்ட்ரிக்ட் மேல கூடிய ஒரு அமைப்பு, அதை பத்தி மிக சிறப்பாக ஒரு கட்டுரை புத்தகத்தை பார்த்தோம். அதுல சம்பத்துக்கு ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் 2 முதல்வருக்கு அவர் பிஏவா இருந்தவர். அவர் கேட்டார், நீங்க ஆலியாருக்கு வாங்க பயிற்சி எடுத்துக்கன்னு சொல்லும் போது, எங்க சங்கத்துல எல்லாரும் சொல்லி வர சொல்ற கோயம்புத்தூர் மாவட்டம் தான் முதல் 7 மண்டலங்களுக்கு இருக்கு. அவர் அறிவிச்சிருக்கிற ஆலியார்ல 3 நாள் பயிற்சி இருக்கிறது. சங்கமே பணம் கட்டிடும். எப்படி? 3 லட்சம் ரூபா 3 நாளைக்கு நான் சங்கமே பணம் கட்டிடுறோம், நீங்க வர்றவங்களாம் பேர் கொடுங்க. உடனே 100க்கு மேற்பட்டவர்கள் பேர் கொடுத்துருந்தாங்க. ஏதோ வரும்போது அதை ஜாலியாக ஒரு என்னமோ சொல்லுவாங்களே, ஊட்டிக்கு எல்லாரும் போற மாதிரி போக நினைச்சு வந்தாங்க. வந்தது 3 நாள் அவ்வளோ பெரிய மாற்றம், அவ்வளோ பெரிய அதிசயம். எல்கேஜி குழந்தைங்க மாதிரி வந்து வகுப்புக்கு 5 நிமிஷம் முன்னாலே உட்காந்துக்குவாங்க. எல்லாம் சொல்றதெல்லாம் அப்படியே கடைபிடிச்சாங்க. ஏன் டாக்டரையா கூட 5 நாள் போயிட்டு வந்திருக்காங்க. பெரும் வாய்ப்பு நினைச்சு பாருங்க. அந்த 3 நாளுக்குள்ள அவ்வளவு பெரிய மாற்றம். அதனால எங்களெல்லாம் பாராட்டணும்னு அவரு
சால்வையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்க சொன்ன ஆலியார்ல எங்க மனவள கலையில அப்படி பழக்கம் இல்லை. எவ்வளவு சொன்னாங்க. நாங்க இந்த மண்ணுல அப்படி ஒரு மகிழ்ச்சி காலத்துட்டு உடம்பு ஒத்துக்க மாட்டாரு, இந்த மரியாதை ஏத்துக்க மாட்டாருங்க, தயவு செய்து விட்டுருங்க. இன்னும் நேத்து எங்க மண்டல கூட்டம் நடக்கு, சேலத்துக்கு வாங்க. நாங்க 3 பேர் போயிருந்தோம். நம்முடைய நமச்சிவாயம் அவர்களோ நம்முடைய முனைவர் அவர்களும் நானும் போயிருந்தோம். ஏதோ அழைக்கிறான்னு போயிருந்தோம். அங்க செய்ய முடிய கூப்பிட்டு எங்களை அந்த அரங்கத்துல கொஞ்சம் ரொம்ப இல்லை எதுக்குன்னா மகிழ்ச்சிக்கு நான் இல்லை, மகிழ்ச்சி இப்படி தப்பாது குரு நினைப்போர்தம்மை தரத்தில் உயர்த்தி அனுபவிக்கும். இந்த யாருக்கும் இல்லை, இது எத்தனையும் குருவுக்கு தான் என்று சொல்லி இந்த குருவை பிடிச்சா என்ன கிடைக்கும், அதான் உண்மை. எல்லாரும் பிடிப்போம். கொஞ்சம் இடையில இந்த முறுக்கு மாதிரி இருந்து நம்ம வாஜனை பண்ணாதீங்க, அடிக்கடி தவம் பண்ணுங்க, சொன்னீங்க. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேதாத்திரியா உருவாக வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த ஆண்டு விழாவில் எடுத்துக்கொள்வோம். இந்த பகுதி முழு ராசிபுரம் மண்டல முழுவதுமே மனவர்களுக்கு வராத இருக்கலாம், மனவர்களுக்கு தெரியாதவங்க இருக்கக்கூடாது என்று தொண்டாற்றி இன்பம் காணுங்கிற உறுதியை இந்த அறக்கட்டளையுடைய பொறுப்பாளர் மட்டுமல்ல, வந்திருக்கூடிய அனைத்து அறக்கட்டளையுடைய பொறுப்பாளர்களை நான் பொறுப்பேற்றுக் கொள்வோம். எங்க மண்டல பொறுப்பாளர்கள்லாம் பொன் நடராஜ் ஐயா அவங்க எங்களுக்கு புதிதாக பொருளாளராக பொறுப்பேற்றுக்கிறாங்க. வேறு செயலாளர் இருந்த அவர்கள் பொருளாளர் இருந்த சண்முகம் ஐயா வேலை இருக்காங்க, பெங்களூர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுல மண்டல பொறுப்பாளர் எல்லாரும் வந்திருக்காங்க. அவரும் சார்பிலும் இந்த ஊரை எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி அனைவரும் நேர்ந்து நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து வேதாத்திரி வழியில் தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்வளம்.